நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேங்க. மூஞ்ச பாருங்கள், நல்லா அப்படியே வீங்கின மாதிரியே இருக்குது. இப்போ தான் தூங்கி நல்லா எந்திரிச்சேன். ரூமில் வேறு தண்ணி வேறு இல்லையா, தண்ணி வேறு பிடிச்சிட்டு வந்து சமைப்போம்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்க கிளம்பிட்டேன். ஏன்னா தண்ணி தானே மெயின், ரூமில் தண்ணி வேணும், அதனால் தண்ணி பிடிக்கிறது யாடுக்கு போகணும்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்கிறது கிளம்பிட்டேன். அந்த இடத்துல போய் பிடிச்சிட்டு வந்தால் 10 ரூபா தாங்க தண்ணி கேனுக்கு வாங்குறாங்க. நம்ம கடையில் வாங்கினோமோ 30 ரூபா கேனு. அங்கேருந்து போய் பிடிச்சிட்டு 2 ஃப்ளோர் ஏற வச்சுட்டாங்க. வேர்வே வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு தலை வேற வலி. அதனால் ஒரு பிளாக் டீ ஒன்று குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டீயை ஒன்று போட்டு குடிச்சிட்டு நம்ம மூஞ்சிக்கு வேறு ஃபேஸு க்ரீம் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தனத்தை அப்ளை பண்ணிட்டு அது காயறதுக்குள்ளே நம்ம ட்ரெஸ்ஸை அயன் பண்ணிடுவோம், இன்றைக்கி நைட் டியூட்டிக்கு போட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அயன் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து சாப்பாடும் ஒரு வழியாக ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடை சரி வடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடிக்க ஆரம்பிச்சுட்டு வடித்து விட்டுட்டு ஒரு வழியாக சோறும் ஆயிடுச்சு, குழம்பும் ஆயிடுச்சு. வடிச்சிட்டு சரி குளிக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நல்லா சந்தனம் அப்ளை பண்ணது நல்லா காஞ்சிருச்சு நல்லா. ஏன்னா காஞ்ச உடனே போய் குளிச்சுட்டு வந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க கிளம்பிட்டேன். நானும் குளிக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்த்தா நம்ம கை ஃபுல்லாக நகமாக இருந்தது. நகம் வேறு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நகம் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நகம் வெட்டணும், ஏன்னா நகம் வச்சிருக்கிறது கொஞ்சம் ஆபத்து தாங்க. நகத்தை வெட்டிட்டு அங்கேருந்து சோறு குழம்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நைட் டியூட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா கிளம்பிட்டேன். ஒரு வழியாக குழம்பு தான் கொஞ்சம் நல்லா இல்லை, ஏன்னா நானே தான் வச்சேன். ஒரு இதை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பாருங்கள் நம்ம அவுட்லுக்கை பார்த்துக்கங்க. நல்லா பிடிச்சிருந்தா நம்ம அவுட்லுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து சரி பைக்கை நம்ம எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நானும் டியூட்டிக்கு கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு, அதனால் கண்ணாடி போட்டுட்டு போனால் பூச்சி அடிக்கான்னு சொல்லிட்டு போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஒரு வழியாக நானும் நம்ம பைக்கை நல்ல இடமா பார்த்து பார்க்கிங்கை போட்டுட்டு அங்கேருந்து நானும் நைட் டியூட்டி கிளம்பிட்டேன். மக்களே, இன்னையோட நைட் டியூட்டி விலாக்ஸ் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை.